பாத யாத்திரைக்கு போன வெற்றிய பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் இப்படி பேசினாலாவது அவங்கிட்ட நீ பேசும்போது தினமும் காலையிலயும் ராத்திரியிலயும் பேச சொல்லுவேங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன். தேனு, புருஷன் பொண்டாட்டி பாசம்னா இப்படிதான் இருக்குமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? வணக்கம் மேடம். என் அப்பா தான் என் மேல பாசம் இல்லாம திருநாவுக்கரசுக்கு என்னை விட அதிகமா பல மடங்கு சொத்து எழுதி வச்சான்னா, அவர் தம்பியும் திரு பேர்லயே சொத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த சொத்து 25 கோடி. எங்க எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். புத்திசாலித்தனமா வாதாடி அந்த சொத்தை எனக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு இது என்னோட பரிசு. வக்கீல் பீஸ செலவா நினைக்கிறவங்க மத்தியில இப்படி பணத்தை அள்ளி கொடுக்குறீங்களே, நீங்க நல்லா இருக்கணுமா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தோட ஃபாரின் டூருக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கிளம்புங்க. என்ன நீங்க இன்னும் கிளம்பலையா? நீங்க போலாம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். லாயர் சார், இந்த கேஸ்லயே ஜெயிச்சிட்டோம். இதை விட முக்கியமான நியூஸ் வேற ஏதாவது இருக்க போதா என்ன? அன்னைக்கு உங்க அப்பா எழுதி வச்ச உயிலை பத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு என்ன முழுசா பேச விடாம டேபிள தூக்கி போட்டீங்க. அதனால சொல்ல வந்ததை பாதி தான் சொன்னேன். சரி, மீதி? உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு வாரிசு வந்தா. வாரிசு வந்தா என்ன? சொத்தை என் பேருக்கு மாத்திக்கலான்னு சொன்னீங்க, அதானே? அதனாலதான் என் புருஷன் ஜெயில இருந்தாலும் பரவாயில்லன்னு என் தம்பிக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே படிக்காத ஒரு பட்டிக்காட்ட அவன் லவ் பண்ணான். கேட்கவா வேணும்? எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா அவன் கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு வருஷத்துல அவனுக்கு குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தும் என் கையில. அப்புறம் இந்த கோடீஸ்வரி கோடாட கோடீஸ்வரி ஆயிடுவா. இல்ல மேடம், அதுலதாம்மா ஒரு சிக்கலே இருக்கு. சிக்கல் நான் சொன்னீங்க? ஆமா மேடம். சிக்கல் மறுபடியும் என்னையா சிக்கல்? மறுபடியும் என்ன சிக்கல்? உங்களுடைய இந்த கோபத்தை பார்த்தா மறுபடியும் நீங்க என்ன ஏதாவது செஞ்சிருவீங்களோன்னு பயமா இருக்குது மேடம். சரி, கோபப்படல. சொல்லுங்க, தயவு செஞ்சு இப்போவாது முழுசா சொல்லுங்க. உங்க தம்பிக்கு ஒரு வாரிசு வந்தா இந்த சொத்து எல்லாமே அந்த வாரிசுக்கு தான் போகும். பிறக்கிறது பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்தை வேற பேருக்கு மாத்த முடியும். என் தம்பியே பூமிக்கு பாரமா இருக்கான். இதுல அவனுக்கு வர வாரிசு சொத்தை அனுபவிக்கணுமா? இந்த சொத்துக்காக தான் என் புருஷனை கூட்டிட்டு வந்து நான் இங்கேயே இருக்கேன். ஆனா பிறக்க போற குழந்தைக்கு இந்த சொத்தை நான் விட்டு தரணுமா? திருக்கு குழந்தை பிறந்தாதானே பிரச்சனை. அவனுக்கு எப்படி வாரிசு வருதுன்னு நானும் பாக்குறேன்.
இந்து, இனிமே இதுதான் உன் வீடு, உன் குடும்பம். இதை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ம்? ம். இன்னைக்கு நடக்க போற நல்ல காரியத்தால நம்ம குலம் விருத்தி ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க. ம். பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ம்? கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே திருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமைய நீதான் அருள் புரியணும். உங்க தம்பிக்கு ஒரு வாரிசு வந்தா இந்த சொத்து எல்லாமே அந்த வாரிசுக்கு தான் போகும். பிறக்கிறது பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்தை வேற பேருக்கு மாத்த முடியும். கோட்டீஸ்வரி, என்னடி இப்படி உட்காந்துருக்க? வேற என்ன செய்ய சொல்ற? இன்னைக்குதான் உன் தம்பி கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல? வீட்டுக்கு பெரியவளா மருமக கூட இருந்து அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லாம இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் தம்பி கல்யாணத்தை எவ்வளவோ கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். பண்ண முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் கல்யாணத்தை நல்லபடியா நடந்துருச்சுல்ல? அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நடக்காததை நினைச்சு ஏமா கவலைப்படுற? இந்த சின்ன பொண்ணுமா, அவ எப்படி நடந்துக்கணும்னு நீ அவளுக்கு எடுத்து சொல்லு. ம்? நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ம்? ஏன் கோட்டீஸ்வரி, நான் சொல்ல சொன்னதை இவகிட்ட சொல்லிட்டியா? மா, இந்த காலத்துல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்துக்கு தான் புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லா தெரியும். என்ன இந்து, தெரியும் தானே? ம். ம். கோட்டீஸ்வரி, இந்தாம்மா, இந்த பாலை இவகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. நான் எதுக்குமா? பெரியவங்க நீங்க இருக்கீங்கல்ல, நீங்களே இதெல்லாம் பாத்துக்கோங்க. நான் எப்படிம்மா இதெல்லாம் செய்ய முடியும்? நீயும் உன் தம்பி பொண்டாட்டியும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. இந்த பிடி. ம். ஆ. ம். நல்லா இருமா, நல்லா இரு. ம். ஏய், பரவாயில்ல, போதுமா, எந்திரு. எழுந்துரு. அத வாங்கிக்கோ. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரூமுக்கு போ. ம். 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 நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரூமுக்கு போ. ம். ம்? ம். ம்.
வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் ம், ம், ம். ஆ? ம். இந்தோ இந்தோ இந்தோ
போய் குளிச்சுட்டு வா, காஃபி ரெடி பண்ணு. ம். பால்ல மாத்திரை கலந்திருக்காங்க. அதான் நேத்து சீக்கிரமா தூங்கிட்டாரா? யாரு கலந்திருப்பா? மா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு சக்தி வந்துறேன். இங்க வா. என்னம்மா? பஞ்சாயத்துக்கு போனவருக்கு திரும்பி வர தெரியும். நீ இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடு. இல்லம்மா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். டேய், நீ போகலைன்னா அவரை வீட்டுல கொண்டு வந்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நான் சொல்றத செய். சரி, எதுக்கு கூப்பிடணும்? கூப்பிடனா கூப்பிட. எதுக்குமா? கூப்பிடுறியா இல்லையா? சரி, கூப்பிடுறேன். ம். எல்லாம் வாங்க. ஐயோ! அண்ணே, எதுக்கு இப்படி கத்துன? தெரியல, அம்மா கூப்பிட சொன்னாங்க. அம்மா, ஏன்டா அப்படி கத்துன? அம்மா, ஒவ்வொருத்தரா கூப்பிடணும்னா கஷ்டம் இல்ல, அதனாலதான் கத்தி கூப்பிட்டேன். வந்துட்டாங்க பாருங்க. இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. ம். எல்லாரும் கேட்டுக்கங்க. என் சக்திக்கு நான் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணமா? இப்பவா? அம்மா, என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? டேய் சக்தி, நீ என்ன சொன்னாலும் அம்மா மாற போறதில்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. அவ்வளோ ஏன், உனக்கு ஏத்த பொண்ணு கூட பார்த்து வச்சிட்டாங்க. பொண்ணை பார்த்துட்டீங்களா? அம்மா, கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குமா இவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு கூட தெரியும். ம். இந்த பொண்ணு தான் இந்த வீட்டு மருமகள். தங்கவேலுக்கு தேன்மொழி நல்ல பொண்டாட்டியா அமைஞ்ச மாதிரி, லக்ஷ்மி வெற்றிவேல் ஜோடி பொருத்தம் நல்லா அமைஞ்ச மாதிரி, இப்ப நான் பார்த்திருக்கிற பொண்ணும் உனக்கு பொருத்தமானவதான். மா, என்னம்மா என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணா எப்படிமா? சக்திவேல் யோசிக்கிறத பார்த்தா சென்னையில யாரையும் லவ் பண்றாரு போல இருக்க. அவளுக்கு துரோகம் பண்றமேன்னு மனசு துடிக்குதா? அம்மா, தம்பி முழிக்கிற முடிய பார்த்தா சென்னையில ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இவரை பார்த்தா அப்படி தெரியலையே மாமா. இவரோட சந்தேக புத்திக்கு இவராவது ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்றதாவது. என்னால நீங்க சொல்றத நம்ப முடியல. சரியா சொன்ன லட்சுமி. சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு சந்தேக புத்தி அதிகம். இருந்தாலும் சில பேரை மட்டும் நம்புவான். அதை விடுங்க அத்தை. சக்திவேலுக்கு பார்த்த பொண்ணு யாருன்னு காட்டுங்க அத்தை. அம்மா, அதை காட்டுங்கம்மா. காட்டுறேன், பொறுமையா இருங்க.